வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் மௌலி ஹம்பர்நாதன். எல்லாம் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்துக்கு கொண்டு தான் நினைக்கிறேன். அதாவது கனடாவிலிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்புக்குரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சீகாகோ மற்றும் ஏகாகோ மூலமாக பொருட்களை அனுப்ப வேண்டிய தேவை இருப்பவர்கள் இந்த காணொலி வந்து முழுமையாக பாருங்கள். என்ன மாதிரியான கட்டணம் எல்லாம் அறிவிடுறாங்க, எப்போ எல்லாம் பொருட்களை அனுப்பினா எப்போ போய் சேரும்னு சொல்லி முழுமையான தகவல்கள் உடக்கியாக இந்த காணொலி வந்து அமைய இருக்கிறது. இப்போ வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்துக்கு உள்ளே வந்துட்டோம். பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வந்து இவர்கள் மூலமாக சீகாகோ மற்றும் ஏகாகோ மூலமாக பொருட்களை அனுப்பலாம்னு சொல்லி நான் வெளியில் இருந்து சொல்லி போட்டேன். அதுலேயும் இந்த ஏகாகோ மூலமாக 2 வகையான முறையில் வந்து நீங்கள் பொருட்களை வந்து அனுப்பிக்கொள்ள முடியும். ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் சர்வீஸ், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் சர்வீஸ். இந்த மாதிரியான முறைகளில் வந்து நீங்கள் பொருட்களை அனுப்பினால் மிக குறுகிய காலத்தில் உங்களுடைய பொருட்கள் வந்து இலங்கையை போய் சேரும். இந்த வழியில் மக்களே, ஏகாகோனுடைய எக்ஸ்பிரஸ் சர்வீஸை பற்றி நாங்கள் நிச்சயமாக ஞாபகப்படுத்தியாக வேண்டும். நீங்கள் அனுப்புகின்ற பொருட்களை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இங்கேருந்து இலங்கைக்கு வந்து அனுப்பிவிடுவோம். அந்த மாதிரி அனுப்புகின்ற பொருட்கள் நீங்கள் எப்போ அனுப்புகிறீங்களோ, அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து 7 தொடக்கம் 10 நாட்களுக்குள் இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த பாகமாக இருந்தாலும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் நிறுவனம். இது ஒரு முக்கியமான விஷயமாக கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் மக்களை, நீங்கள் அனுப்புகின்ற பொருட்களுக்கு என்ன மாதிரியான கட்டணங்களை வந்து இவர்கள் அறவிட்டுக் கொள்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக ஞாபகப்படுத்தியாக வேண்டும். பார்த்தோன்னு சொன்ன மக்களே, 1 தொடக்கம் 5 கிலோக்கள் வரையும் நீங்கள் பொருட்களை அனுப்பும்போது ஒவ்வொரு கிலோக்குமான கட்டணமாக $20 வந்து அறவிட்டுக் கொள்கிறார்கள். அதையும் தாண்டி மக்களே, 6 தொடக்கம் 9 கிலோ வரைக்கும் பொருட்களை போது ஒவ்வொரு கிலோக்குமான கட்டணமாக $18 வந்து அறவிட்டுக் கொள்கிறார்கள். இதே போல 10 தொடக்கம் 10 கிலோக்களுக்கு மேல் நீங்கள் பொருட்களை அனுப்பும்போது ஒவ்வொரு கிலோக்குமான கட்டணமாக வெறும் $15 மட்டுமே எல்லாம் எக்ஸ்பிரஸ் உங்களுக்காக இந்த எக்ஸ்பிரஸ் சர்வீஸில் வந்து அறவிட்டுக் கொள்கின்றார்கள். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக கூட காணப்படுகின்றது. எனவே நீங்கள் வந்து மிக குறுகிய காலத்தில் பொருட்களை அனுப்ப வேண்டிய தேவை இருந்தால், அதுவும் இந்த ஏகாகோ மூலமாக பொருட்களை அனுப்ப வேண்டிய தேவை இருந்தால், இந்த எக்ஸ்பிரஸ் சர்வீஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ரைட், ஓகே மகளே, இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் வந்து எக்ஸ்பிரஸ் சர்வீஸை பற்றி பார்த்துட்டோம். அது சம்மந்தமான கட்டணம் எல்லாம் உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அடுத்ததாக பார்க்க போன்ற பகுதி வந்து ஸ்டாண்டர்ட் சர்வீஸ். ஸ்டாண்டர்ட் சர்வீஸினுடைய கட்டணங்களை எங்களுடைய மக்களுக்காக நான் ஞாபகப்படுத்தி ஆகணும் மக்களே. பார்த்தோன்னு சொல்லிச்சோன்னா 1 தொடக்கம் 19 கிலோ வரைக்கும் நீங்கள் பொருட்களை அனுப்பும்போது ஒவ்வொரு கிலோக்குமான கட்டணமாக $14 வந்து அறவிடப்படுகின்றது. அதையும் தாண்டி 20 தொடக்கம் அல்லது 20க்கு மேற்பட்ட கிலோக்களுக்கான ஒவ்வொரு கிலோக்குமான கட்டணமாக $12 மட்டுமே அறவிடப்படுகின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய பொருட்களை எல்லாம் எக்ஸ்பிரஸ் அலுவலகத்தில் ஒப்படைக்கின்ற நாளில் இருந்து 2 வாரம் தொடக்கம் 4 வாரங்களுக்குள் இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த பாகமாக இருந்தாலும் அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்ப்பார்கள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் நிறுவனம். இது ஒரு முக்கியமான விஷயம் மக்களே. அதையும் தாண்டி உங்களுக்கு தான் தெரிந்திருக்கும், இந்த காலத்தில் வந்து நிறைய ஃப்ளைட் வந்து இலங்கைக்கு பக்கம் போகிறது இல்லை, எல்லாம் லிமிடெட் ஃப்ளைட்ஸ். கட்டணங்கள் முந்தைய மாதிரி கூட இல்லை, எல்லாமே மாறுபட்டிருக்கு. அந்த மாதிரி காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். எனவே இப்போ பார்த்தோம்னு சொன்ன மக்களே, நீங்கள் வந்து 2 வகையான ஏகாகோ மூலமாக பொருட்கள் அனுப்பலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் சர்வீஸ், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் சர்வீஸ். இந்த 2 சர்வீஸினுடைய கட்டணம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே வந்து உங்களுக்கான பொருட்களை அனுப்பிக்கொள்ளுங்கள் எங்களுடைய எல்லாம் எக்ஸ்பிரஸ் மூலமாக. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான விஷயம் எங்களுடைய சீகாகோவை பற்றி. சீகாகோ மூலமாக நீங்கள் பொருட்களை அனுப்பும்போது எவ்வளோ கட்டணம் எல்லாம் அறவிடுகின்றார்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்பும். இங்கே பாருங்கள், இந்த 2 வகையான பட்டியல் இருக்குது. அதிலும் பாருங்கள், 24க்கு 18க்கு 18. இந்த பட்டியை பார்த்தோம்னு சொல்லிச்சு மக்களே, இல்லாட்டி இதுக்கு சமனான வேறு பட்டிகளாக கூட இருக்கலாம். இந்த பட்டிக்கு நாங்கள் உங்களிடமிருந்து அறவிட்டுக் கொள்கின்ற கட்டணமாக $120 வந்து காணப்படுகின்றது. இந்த பெட்டியை வந்து இங்கே இருந்து எடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த பாகமாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு ஒப்படைப்போம். அதுக்காக $120 வந்து நாங்கள் உங்களுக்கு அறவிட்டுக் கொள்கின்றோம். அதுவே இதே பெட்டியை நீங்கள் இலங்கையில் கொழும்புக்கு சென்று நீங்களாகவே செல்ஃப் கிளியரன்ஸ் மூலமாக பொருட்கள் இந்த பெட்டியை எடுக்கும்போது அதற்கான கட்டணமாக $75 மட்டுமே நாங்கள் உங்களுக்காக அறவிட்டுக் கொள்கின்றோம். இது வந்து இந்த பெட்டிக்கானது. அது மாத்திரமெல்லாம் பாருங்கள், இந்த பெட்டி 19க்கு 15க்கு 15. இந்த பெட்டிக்கான கட்டணமாக நாங்கள் உங்களிடம் அறவிட்டுக் கொள்கின்ற கட்டணம் $90. அதுவே நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அலுவலகம் சென்று இல்லாட்டி செல்ஃப் கிளியரன்ஸ் மூலமாக அங்கே இருந்து எடுக்கும்போது அதுக்குரிய கட்டணமாக வெறும் $50 மட்டும்தான் நாங்கள் அறவிட்டுக் கொள்கின்றோம். எனவே இந்த மாதிரி 2 பட்டியல் எல்லாம் இருக்கிறது. நீங்களும் மேலதிகமாக பட்டியலை கொண்டு கூட எடுத்துக்கொள்ளலாம். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக கூட காணப்படுகின்றது மக்களே. அதையும் தாண்டி பார்க்கின்றோம், அதாவது பிக்கப்புக்கான கட் ஆஃப் திகதியாக 25ஆம் திகதி வரையும் நாங்கள் உங்களுடைய வீடுக்கு தேடி வந்து உங்களுக்கான பொருட்களை எடுத்துக்கொள்வோம். அதையும் தாண்டி நீங்கள் எங்களுடைய அலுவலகம் தேடி வந்து ஒப்படைக்கக்கூடிய இறுதி திகதியாக ஒவ்வொரு மாதமும் 30ஆம் திகதி வந்து காணப்படுகின்றது.
30ஆம் தேதி மட்டும் நீங்கள் எங்களுடைய அலுவலகம் தேடி வந்து உங்களுடைய பொருட்களை வந்து ஒப்படைத்துக் கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி பார்க்கின்றோம், எவ்வளவு காலத்துக்குள்ள நீங்கள் இலங்கையில் பெட்டிகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தால் 3 மாதங்கள். அதாவது பெட்டிகளை அனுப்புகின்ற காலத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதியிலிருந்து 3 மாதத்துக்குள் நீங்கள் வந்து இந்த பட்டியலை வந்து இலங்கையில் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கு, இந்த காலத்தில் வந்து போக்குவரத்து எல்லாம் அப்படி தடைப்பட்டு போய் காணப்படுறது. சில நேரத்தில் வந்து பிந்தலாம், முந்தலாம், கப்பல் போக்குவரத்து பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக கொண்டு ஒரு 15 நாட்கள் அல்லது ஒரு மாதம் வரையும் மேலதிகமாக ஆகலாம். இதை நாங்கள் உங்களுக்காக இந்த காணொலி மூலமாக சொல்லிக் கொள்கின்றோம். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக கூட காணப்படுகிறது. எனவே நீங்கள் வந்து சீகாகோ மூலமாக அனுப்பலாம், ஏகாகோ மூலமாக அனுப்பலாம். அதனுடைய கட்டணம் எல்லாம் எவ்வாறு இருக்கும், எவ்வளோ காலத்தில் போய் ஷேர் சொல்லி ஒட்டுமொத்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக சொல்லிவிட்டோம். எனவே நீங்கள் திரையில் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கான மேலதிக விவரங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். எனவே வாங்க எல்லாம் எக்ஸ்பிரஸ் சொல்லி மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எங்களினுடைய எல்லாம் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் சரியாக எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்ன மக்களே, 401 நெடுஞ்சாலை வழியாக மார்க்கம் எக்ஸிட் எடுத்து மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கடந்து ஸ்டீலை நோக்கி வரும்போது மார்க்கம் அண்ட் மெக்னிக்கலுக்கும் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கும் இடையில் காணப்படும் முதலாவது சந்திப்பு தான் எங்களுடைய மார்க்கம் அண்ட் நேஷ்ரின் ரோட். அதாவது மார்க்கன் ரோட் வழியாக வலதுபுறமாக பிரபல்யமான சாய்பாபா கோயில் கூட காணப்படுகிறது. அந்த சாய்பாபா கோயிலுக்கு நேர் எதிரே காணப்படும் ரோட் தான் எங்களுடைய நேஷ்ரின் ரோட். இந்த நேஷ்ரின் ரோட் ஊடாக உள்நுழையும் போது வலதுபுறமாக பிரபல்யமான ஹுண்டாய் கம்பெனி கூட காணப்படுகிறது. அந்த ஹுண்டாய் கம்பெனியை கடந்து வரும்போது முதலாவது ஸ்டாப் சைன் ஒன்று காணப்படுகிறது. இந்த ஸ்டாப் சைன் வழியாக மக்களே இடது பக்கமாக திரும்பி டைனமிக் டிரைவ் வழியாக 20 மீட்டர் தொலைவில் சென்று பார்த்தால் தெரியும் யூனிட் 14 காணப்படுகிறது எங்களுடைய எல்லாம் எக்ஸ்பிரஸ் நிறுவனம்.